ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பாரதி ஹோம் ஃபுட்டில் ஒரு சுவையான சூப்பரான முருங்கைக்காய் பொரிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடில் பொரிக்குழம்பு பண்ணுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி பொரிக்குழம்பு பண்ண போகிறேன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் பொரிக்குழம்பு செய்கிறதுக்கான எல்லா காய்கறிகளையும் முன்னாடியே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பொரிக்குழம்புக்கு வறுத்து சேர்க்க அரிசியும் பருப்பும் வறுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி இல்லை நார்மல் புழுங்கல் அரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வறுத்த இந்த அரிசியையும் பருப்பையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது இருக்கட்டும். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததும் ஒரு 10லிருந்து 15 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்தா போதும். ஒரு தக்காளியை இது போல் 5 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி கூடவே கொஞ்சமாக தேங்காய் சில்லை சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காய் சில்லை அதிகம்லாம் வதக்க தேவையில்லை. ஓரளவுக்கு லேசாக வதக்கிட்டு இது கம்ப்ளீட்டாக நல்லா சூடு ஆறி வந்ததும் நம்ம ஏற்கனவே அரிசி பருப்பெல்லாம் வறுத்து சேர்த்து வந்தோம் இல்லையா மிக்சி ஜாரில், அதில் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்ச இந்த விழுதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் இந்த பவுல்லே சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பொரிக்குழம்புல அரைச்சி சேர்க்கறதுக்கு தேவையான விழுதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு பொரிக்குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது வானல் நல்லா காய்ந்து வந்ததும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் நீலவாக்கில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி நிறைய சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது தக்காளியை சேர்த்து தக்காளியை நல்லா இது போல் குழைய வதக்கிக்கோங்க. நல்லா குழைய வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். முருங்கைக்காயை நல்லா கழுவிட்டு 2 பக்கமும் கார்னரை கட் பண்ணி எடுத்துட்டு எல்லா காயுமே ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா ஈவனாக வெந்து வரும். இப்போது இந்த முருங்கைக்காயை நம்ம ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இந்த காய்க்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே குழம்பு நல்லா மணமாக வரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த மசாலாவும் தண்ணியும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகி குழம்பு நல்லா கெட்டியாகி வரணும். அதுவரை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிவிட ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம மூடி போட்டும்
குழம்ப கொதிக்க வைக்கலாம். இல்லைனா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓப்பன்லேயும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்னஸ் ஆகி வந்ததும் நம்ம பச்சரிசி, பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்பு, முந்திரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை இதில் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வெறும் அரிசியும் பருப்பையும் மட்டும் வறுத்து அரைச்சி சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்கறதுக்கு பதில் இது போல் முந்திரி, சோம்பு, தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரைச்சி சேர்க்கறதால இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும். அதே போல் குழம்பும் நல்லா கெட்டியாகி வரும். சின்ன வெங்காயம் சேர்க்கறதால குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் நம்ம புளி சேர்க்காததால புளிப்பு சுவைக்காக நிறைய தக்காளி சேர்த்துக்கினாலும் குழம்பு நல்லா இருக்கும். நான் தாளிக்கும் போது 3 தக்காளி சேர்த்துருந்தேன். இந்த விழுதை அரைக்கிறதுக்கு 1 தக்காளி சேர்த்துருந்தேன். இப்போ இந்த விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மேலும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. வதக்கிட்டு அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா குழம்பும் கெட்டியாகி வரும். அதுக்காக இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பும் நல்லா கொதித்து கெட்டியாகி வந்துருச்சு. காயுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு காய் நல்லா வெந்து வந்தால் போதும். இப்போது கடைசியாக குழம்புக்கு தேவையான மல்லித்தழையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்காய் பொரிக்குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பாரதி ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.